வணக்கம் மக்களே, ஸ்பீடாக ஒரு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்கூல், அடுத்தது ஆஃபீஸ் அப்படின்ட்டு லஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா வந்து அப்படியே அமுக்கி விட்ட மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து அது நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிட்டே நம்ம வந்து நல்லா கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டீங்க, அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்கிறதுல இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப வந்து அழகாக வந்து வெந்து வந்துடுங்க. தண்ணி வந்து சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க, இந்த எண்ணெயிலே வந்து அது வெந்துடும். இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சிம்மிலே வச்சுருங்க. அந்த கத்திரிக்காய் வந்து அந்த வதங்கிறதுலேயே நல்லா வெந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த வதங்கிட்டே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் 2 வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியலில் இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கழிச்சோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.